வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. பாசிசம் எழுந்தது இரண்டாம் உலகப் போரின் விதை உருவாக்கம். அமைதியின் சாம்பலில் எழுந்த கொடிய நிழல். முதல் உலகப் போர் முடிந்தது. ஆனால் உலகம் அமைதிக்கு வந்ததா? இல்லை. அந்த அமைதி ஒரு மெதுவான மாயம் மட்டும்தான். போரின் சாம்பலில் இருந்து ஒரு புதிய நிழல் எழுந்தது. அந்த நிழல் பாசிசம். இது வெறும் ஒரு அரசியல் கருத்து அல்ல, ஒரு பேரழிவின் முன்குறி. அடுத்த இரண்டாம் உலகப் போரின் நடு நரம்பு. போரின் பின் பசி, வேலை இழப்பு, அவமானம். 1918ஆம் ஆண்டிற்கு பின் ஐரோப்பா முழுமையாக நொறுங்கி இருந்தது. வேலை இல்லாமை, வறுமை, பொருளாதார சரிவு, அரசியல் குழப்பம், வர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் அவமானம். மக்களின் மனதில் ஒரு விஷம் விழுந்தது. நம்மை யார் காப்பாற்றப் போகின்றார்கள்? அந்த துன்பம் அவர்களை வாக்குறுதிகளுக்கு பொறுப்பில்லாத தலைவர்களிடம் தள்ளியது. இத்தாலி முசோலினியின் இரும்பு குரல். பாசிசத்தின் பிறப்பு இத்தாலியில்தான். 1919ஆம் ஆண்டு பெனிட்டோ முசோலினி தனது கருஞ்சட்டை படை முகத்தை உருவாக்கினார். அவர்களது செயல்பாடு தெருக்களில் எதிரிகளை வன்முறையால் அடக்கியது, பயத்தை அரசியல் ஆயுதமாக மாற்றியது. 1922 முசோலினி மார்ச் ஆன் ரோம் மூலம் அரசியலை கைப்பற்றினார். அவர் கூறினார், பயம் இல்லாமல் வலிமையால் நாட்டை காப்போம். இந்த வாசகம் இத்தாலிய மக்களை மயக்கியது. அதே வாசகத்தில் ஐரோப்பா முழுவதும் பாசிச கொடிய விதை விதைக்கப்பட்டது. ஜெர்மனி அடங்கிய கோபம் வெடித்தது. வர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் தண்டனைகள் ஜெர்மனியை முடக்கியது. பணவீக்கம், பசி, வேலை இழப்பு, ரூர் பகுதி ஆக்கிரமிப்பு, பெருத்த அவமானம். ஜெர்மன் மக்கள் ஒரு குரலை எதிர்பார்த்தனர், அவர்கள் துயரத்தை கூறும் குரலை. அந்த குரல் 1920களில் எழுந்தது. அடால்ஃப் ஹிட்லர், நாசி கட்சியின் பாசிச வித்தியாசங்கள், ஒரே தேசியம், ஒரே மக்கள், ஒரே தலைவர், சக்தியே நீதி, ஜெர்மனி மீண்டும் எழும். இந்த வாசகங்கள் மக்களின் துன்பத்தில் எரிபொருளாக விழுந்தன. பாசிசம், நாசிசம், வலிமை, பழிதீர்ப்பு, இன உயர்வு போன்ற நஞ்சு கலந்த வாதங்களை மிகப்பெரிய சக்திகளாக மாற்றின. ஸ்பெயின் இரத்தத்தால் எழுதப்பட்ட பாசிச சாம்ராஜ்யம். 1936 முதல் 1939 ஸ்பெயின் நாட்டில் உள்நாட்டுப் போர் பாசிசத்திற்கு மற்றொரு மேடை. ஜெனரல் பிராங்கோ இத்தாலி ஜெர்மனியின் ஆதரவுடன் பாசிச ஆட்சியை உருவாக்கினார். இது ஐரோப்பாவில் பாசிச புரட்சியின் 3வது முகம். பாசிசத்தின் முகம் அதிகாரம், இனவாதம், வன்முறை. பாசிசத்தின் மூலக் கொள்கைகள் கடுமையான தேசியவாதம், அதிகாரத்தை ஒரே தலைவரிடம் சேர்த்தல், எதிர்ப்புகளை நீக்குதல், பத்திரிகை சுதந்திரத்தை அடக்குதல், இன உயர்வு கருத்துக்கள் படைமயமாக்குதல். இவை நாடுகளை சுதந்திரத்திலிருந்து தள்ளி தனிமைப்படுத்தப்பட்ட அழிவு பாதைக்கு வழிகாட்டின. அடுத்த புயலின் விதை. பாசிசம் எழுந்ததும் ஐரோப்பா மீண்டும் இருளின் பாதைக்கு சென்றது. இந்த அரசியல் நிழல் வெறும் ஒரு கருத்து அல்ல, இரண்டாம் உலகப் போரின் தீப்பொறி. முசோலினி, ஹிட்லர், பிராங்கோ, இந்த 3 பெயர்கள் உலக அரசியலின் கதவுகளை அடுத்த மிகப்பெரிய போருக்கு திறந்துவிட்டன. நிழல் நீண்டது, போரின் மண் வாசனை திரும்பியது. முதலுலகப் போரின் காயங்கள் முழுமையாக ஆறவில்லை. அந்த காயங்களின் துன்பத்தில் பாசிசம் ஒரே ஆறுதலாக தோன்றியது. ஆனால் அது உண்மையில் ஒரு புதிய அழிவின் விதை. இந்த ஒரு விதை உலகத்தை 2வது முறை இருளில் மூழ்கச் செய்யப் போகின்றது. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.